இங்கிருக்கும் தானியங்களை அங்கே கொடுத்து விடு. சரி. அங்கே என்ன நடக்கிறது ஜலால்? ஏன் அவ்வளவு கூட்டம்? வாருங்கள் பார்க்கலாம். வணக்கம் ராதா அவர்களே. வணக்கம் ஜக்தேவ் அவர்களே. நீங்கள் பஞ்சாயத்து தலைவரானதாக கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம். இவர்கள் நன்மையை உங்களை தவிர வேறு யாருக்கு தெரியும்? இது உங்கள் பெருந்தன்மை. எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறீர்களே. இதில் என்ன பெருமை உள்ளது? இவர்கள் அனைவரும் என் மக்கள் தானே. இங்க பாருங்கள், இவர்தான் ஜக்தேவ் அவர்கள். இவரை பற்றி உங்களிடம் கூறியிருக்கிறேன் அல்லவா? இவர்தான் இங்கிருக்கும் மக்களுக்கு தானியங்கள் வழங்குகிறார். மிக மிக சந்தோஷம். ஜெகதேவ் அவர்களே, இதில் 3 மூட்டைகள் தானே இருக்கிறது. ஒரு வாரத்திற்கு கூட இது போதாதே. என்ன சொல்வது கௌசல்யா அவர்களே? நமது ஷெகன்ஷா நமது துயரங்களை புரிந்து கொள்வதே இல்லையே. நான் அவர் ஆட்களை சந்திக்க சென்றேன். தானியத்தில் பங்கு கேட்டேன். ஆனால் அவர்கள் கொடுக்க மறுத்து விட்டார்கள். இப்போது இந்த தானியங்களை நான் எனது இல்லத்தில் இருந்து கொண்டு வருகிறேன். பார்க்கிறேன், அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். பார்த்தீர்களா, நம் ஷெஹன்ஷா இப்படித்தான் இருக்கிறார். தன்னை ஜில்லை இலாஹி என்று சொல்கிறார். குதாவின் பிரதிபிம்பமாம். ஒரு புயல் வந்ததற்கே அவர் என்ன ஆனார் என்று தெரியவில்லை. இது போன்ற பொறுப்பில்லாத ஷெஹன்ஷா இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? என்ன நடக்கிறது இங்கே? நான் தானியத்தை கொடுத்து விட்டேன், ஆனால் இங்கு இன்னும் வரவில்லையே. அதான் புரியவில்லை. உண்மையில் தானியங்களுக்கு மிகவும் தட்டுப்பாடாக உள்ளது. யாரோ எனக்கும் மக்களுக்கும் இடையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பல மாதங்களுக்கு முன்பே நான் தானியங்களை மக்களுக்காக அனுப்பி வைத்தேன். ஆனால் ஏன் இன்னும் வரவில்லை? தாங்கள் இங்கு அடிக்கடி வந்து செல்வீர்களா? இல்லை, 2 மாதங்களுக்கு ஒரு முறை. என் மக்களை எண்ணினால் எனக்கே கவலையாக உள்ளது. எனக்கு என்னவோ வேறு மாதிரி தோன்றுகிறது. உங்களுக்கு ராதாவை மிகவும் பிடிக்கும் போல் தெரிகிறது. அவருக்காக தான் வருகிறீர்கள். வரம்பு மீறி பேசக்கூடாது, புரிந்ததா? ராதா போன்ற பவித்திர பெண்களை இப்படி பேசக்கூடாது. வாயை மூடிக்கொண்டு வேலையை செய். செல், சென்று என் குதிரையை கொண்டு வா. இந்த கிராமத்தில் தான் எனக்கு உண்மை புரிந்தது. என்னுடைய தவறு எனக்கு புரிந்தது. ஏற்கனவே என் மீது என் மக்கள் வைத்த நம்பிக்கையை இழந்து விட்டேன். இப்போது நான் அதை மீட்டெடுக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் ஆக்ராவில் புதியதாக பிரச்சனை வந்துள்ளது. இளவரசர் சலீமும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் ஆக்ராவை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது வந்த பிரச்சனைக்கு காரணம் ஹக்கீம் மிர்சா. ஆக்ராவின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதை தன் வசப்படுத்த நினைக்கிறான். எனக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. கிழக்கிலிருந்து மிர்சா ஹாக்கிம் ஆக்ராவை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். முதலில் மேற்கு பகுதியை தாக்க நினைக்கிறார் போலிருக்கிறது. என்னை கேட்டால் மிர்சா ஹக்கீமை நாம் முழுமையாக சுற்றி வளைக்க வேண்டும். மிர்சா ஹக்கீமிற்கு ஆக்ராவின் அனைத்து பகுதிகளும் நன்றாக தெரியும். அவனை விட்டால் ஆக்ரா மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த முகலாய சாம்ராஜ்யமும் வீழ்ந்துவிடும். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நமக்கு பல திசைகளிலிருந்து பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இங்கு பீகாரின் எதிரிகளை தடுப்பதற்காக ரஹீமும் தொடர்மல் அவர்களும் இருக்கிறார்கள். ஷெகன்ஷாவும் இங்கில்லை. என்ன செய்வதென்றே ஒன்றும் புரியவில்லை. இளவரசர் முராத், தானியால், இப்பொழுது உங்கள் திறமைகளை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஷெகன்ஷா இப்பொழுது இங்கு இல்லாததால் யுத்த களத்தில் நீங்கள் இருவரும் கலந்து கொள்ள வேண்டும். மன்னிக்க வேண்டும். தானியாலிற்கும் முராதிற்கும் யுத்தத்தில் அனுபவம் இல்லை. அவர்களை தனியாக அனுப்புவது ஆபத்தான விஷயம். பிறகு யார் செல்வார் ஹைதர்? இப்பொழுது ஷெகன்ஷாவும் இங்கில்லை. யுத்தத்திற்கு நான் தயார். ஒரு இளவரசராக இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமையாகும். இல்லை இளவரசர், யுத்தத்திற்கு தாங்கள் செல்லக்கூடாது. ஏன் செல்லக்கூடாது? நீங்கள் யுத்தத்திற்கு சென்று விட்டால் எதிரிகள் ஆக்ராவை சுற்றி வளைத்து கோட்டையை தாக்க ஆரம்பித்தால் யார் என்ன செய்வது? இங்கு பாருங்கள், நான் முடிவெடுத்து விட்டேன். நான் யுத்தத்திற்கு செல்வேன். ஆனால் உங்கள் முடிவில் எனக்கு உடன்பாடே இல்லை. நீங்கள் யுத்தத்திற்கு செல்லக்கூடாது. நீங்கள் எனக்கு கட்டளை இடுகிறீர்களா? நீங்களா? ஷெஹன்ஷா இங்கே இல்லாததா எந்த முடிவையும் நான் தான் இங்கு எடுக்க வேண்டும், தெரியும் அல்லவா? யுத்தத்திற்கு யார் செல்வார்கள், இந்த மாளிகையில் யார் இருப்பார்கள் என்று நான் தான் முடிவெடுப்பேன், நீங்கள் அல்ல. பீர்பல் அவர்களே, கூறுங்கள் இளவரசே. யுத்தத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். சரி.